ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் அளவு ப்ளவுஸ் வச்சு இப்படி ஒரு நார்மல் ப்ளவுஸ் கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு லைனிங் ப்ளவுஸ் எடுத்திருக்கேன். இது வந்து கிராஸ் கட்டிங்கில் போட்டிருக்கு. சரிங்களா, ஃபஸ்ட்டு நான் வந்து லைனிங் இல்லாத ப்ளவுஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது வந்து லைனிங் வேண்டாம், இது நம்ம வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணலாம். இப்போ இந்த கிளாத்தை வந்து நான் சிங்கிள் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா, சிங்கிள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு கீழே இந்த ராய்ஜஸ் இருக்குல்ல, அதெல்லாம் போதுக்காண்டி ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஈவனாக ஒரு லைன் போட்டுக்கிறேன். இது வந்து இந்த ராய்ஜஸ் வந்து போதுக்காண்டி ஒரு லைன் போட்டிருக்கேன். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 1.5 இன்ச்சு நான் வந்து லைன் பண்ணி, இந்த ஸ்கேல் வந்து 1.5 இன்ச்சு விட்டு அதை அப்படியே அந்த லைன் மேலே வச்சு ஒரு கோட் போட்டுக்கிறேன். சரிங்களா, இப்போ 1.5 இன்ச்சு வச்சுருக்கோம். சரிங்களா, இது வந்து ஆன் ஃபோல்டில் இருக்குது. இது ஃபோல்டு ஆப்போசிட் சைடில் வந்து நம்மளோட கரை பீஸ் இருக்குது. சரிங்களா, இதே மாதிரி தான் எல்லா கிளாத்தும் கட் பண்ணக்கூடாது. இது வந்து டிசைனர் ப்ளவுஸ்னால இந்த மாதிரி கட் பண்ணுறேன். சரிங்களா, இப்போ நான் வந்து சிங்கிள் ஃபோல்டு தான் பண்ணியிருக்கேன். சிங்கிள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு கீழே இந்த ராய்ஜஸ்க்காண்டி நான் வந்து ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கு மேலே 1.5 இன்ச்சு நான் வந்து கோட் போட்டு வச்சுருக்கேன். சரிங்களா, அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட அளவு ப்ளவுஸோட பேக் லென்த்து எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா பேக் சைடு இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்குல்ல, ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருப்பாங்களா அதையும் கீழே டாட் பிடிச்சிருப்பாங்கள்ல அதே வச்சு நான் வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன். சரிங்களா, கரெக்டாக இழுத்துக்கோங்க. இந்த மாதிரி தேய்ச்சி விட்டால் போதும், ரொம்ப இழுக்க வேண்டாம். இது லைனிங் ப்ளவுஸ்னால ஓரளவு தான் நம்மளால் இழுக்க முடியும். இதுவே ஒரு நார்மல் ப்ளவுஸ் கொடுத்தாங்கன்னா இழுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க, ஓரளவு தான் நம்ம வந்து இழுக்கணும், ரொம்ப இழுக்கக்கூடாது, எக்ஸ்பெண்ட் ஆகிட்டே இருக்கும். அப்படி உங்களுக்கு வந்து எடுக்க வரல அப்படின்னா கஸ்டமர்கிட்டே நீங்கள் வந்து அவங்களோட பேக் லென்த் எவ்வளோக்கு நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. சரிங்களா, இப்போ வந்து இந்த பேக் லென்த்து எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா இப்படியே எடுத்து நம்ம வந்து இதில் வச்சு நம்ம வந்து இங்கே பேக் லென்த் மார்க் பண்ணலாம். மார்க் பண்ணும்போது கிளாத் வந்து எக்ஸ்பெண்ட் ஆகும். நம்ம என்ன பண்ணலாம்னா கரெக்டாக இப்படி மடித்து வச்சுக்கோங்க. மடித்து வச்சுட்டு கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீட்டாக தேய்ச்சி விட்டுட்டு நம்மளோட இன்ச்சி டேப்பை ஷோல்டர் ஜாயின்லேருந்து இந்த டாட் பிடிச்சிருக்கோம்ல, அதாவது வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். இது என்னோட அளவு ப்ளவுஸு கரெக்டாக பார்த்திங்கன்னா 13.5 இன்ச் இருக்குது. சரிங்களா, 13.5 இன்ச்சை விட இப்போ இழுத்துட்டே இருந்தீங்கன்னா நம்மளுக்கு 13.75 அந்த மாதிரி நம்மளுக்கு மெஷர்மெண்ட்டு மாறிட்டே இருக்கும். ஆனால் ஒரு அளவுக்கு தான் இழுக்கணும். இப்போ நீங்கள் இழுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த நெக்கோட ஷேப் வந்து உங்களுக்கு மாறும். அதிலே வந்து நீங்கள் வித்தியாசம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் இழுக்க பார்த்தீங்கன்னா அந்த நெக்கு பார்த்திங்கன்னா அப்படி சுருண்டுகிட்டே வரும். ஒரு அளவு வைக்கும் போது நம்மளுக்கு கரெக்டாக அந்த நெக் ஷேப் இருக்கும். சரிங்களா, இப்போ இந்த நெக்கை உங்களுக்கு வந்து கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணி தரேன். இதுதான் நம்மளோட நெக் ஷேப். சரிங்களா, இதை அப்படியே ப்ளேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பேக் லென்த் கண்டுபிடிக்கணும். இப்போ நான் ஓரளவு இழுக்கிறேன், கரெக்டாக இருக்குது. சரிங்களா, இதுவே நீங்கள் இழுத்துட்டே போனீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு பக்கம் இறங்குது. சரிங்களா, அப்போ நம்ம வந்து தப்பாக மெஷர்மெண்ட் எடுக்கும். ஸோ கரெக்டாக இந்த நெக் எங்கே இருக்கோ அதை அப்படியே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப இழுக்காதீங்க, ஓரளவு இந்த மாதிரி இழுத்தா போதும். சரிங்களா, இப்போ என்னோடய பேக் லென்த் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 13.5 இன்ச்சு. சரிங்களா, இந்த 13.5 இன்ச்சை 1.5 இன்ச்சு லைன் பண்ணியிருக்கோம்ல அதுலேருந்து மார்க் பண்ணிக்கணும். என்னோடய ரெடி அளவு 13.5 இன்ச்சு. சரிங்களா, அதுக்கு மேலே 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்காண்டி 1/2 இன்ச்சு, அப்போனா 14 இன்ச்சு. அதே இங்கே நான் ரேண்டமாக இங்கேயே நான் மார்க் பண்ணிக்கிறேன் 14 இன்ச்சை, கீழே 1/2 இன்ச்சு. சரிங்களா, நம்மளோட ரெடி அளவு 13.5 இன்ச்சு, மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கு 1/2 இன்ச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கோடு வந்து நேராக வர்றதுக்காக நான் இந்த பக்கமும் ரேண்டமாக ஒரு அளவு எடுத்தேன். சரிங்களா, இப்போ இந்த 1/2 இன்ச்சையும் நம்ம வந்து லைன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேக் லென்த் எடுத்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட கழுத்து அகலம். சரிங்களா, கழுத்து அகலம் ஷோல்டர் எடுக்கணும். இதை வந்து ப்ளவுஸ் அப்படியே போட்டு நம்ம எடுக்கலாம், சிலவங்களுக்கு எடுக்க வராது. சரிங்களா, அதுக்கு என்ன பண்ணலாம்னா ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த நெக்கும் வர மாதிரி பண்ணிக்கோங்க. கீழேயும் அதே மாதிரி வச்சுக்கோங்க. இந்த ஆம்கோல் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி
ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக இருக்குது சரிங்களா. அந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த பேக் டாட் இருக்குல்ல, முடியுதுல்ல, அதுக்கு மேலே நெக் இருக்குது சரிங்களா. அதில் கரெக்டாக இன்ச் டேப் வச்சுக்கோங்க. இன்ச் டேப் வச்சுட்டு இதில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் சரிங்களா. 8.25 இன்ச் இருக்குது சரிங்களா. அடுத்து நம்ம இந்த நெக்கு இங்கே இருக்குல்ல, அதாவது இங்கே வச்சு நீங்கள் இப்படி கிராஸாக எடுக்காதீங்க. கிராஸாக எடுத்தால் நம்ம நெக் ஷேப் வரைவோம், அதனால் பாதி வந்து நம்மளுக்கு அதை கழிஞ்சிரும். ஸோ இதிலேருந்து நம்ம கரெக்டாக அந்த 1/4 இன்ச்சுக்கு நம்ம தையல் போட்டுருவோம் சரிங்களா. அதனால் இன்ச்சு டப்பை இங்கே வச்சுட்டு இங்கே எவ்வளோ முடியுதுன்னு பார்க்கணும் சரிங்களா. வச்சு பார்த்தா எனக்கு வந்து 6 இன்ச்சு இருக்குது சரிங்களா. அப்படின்னா 8.25லேருந்து 6 இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ணோம். அது எவ்வளோ வருதோ அதான் நம்மளோட கழுத்து ஆகலாம். ஓகே, இதில் அளந்து பார்த்தா கரெக்டாக 8.5 இன்ச் இருக்குது. ஃபஸ்ட்டு 8.25 சொன்னேன், ஆனால் கரெக்டாக நம்ம இந்த தையல் இருக்குல்ல, அது முடிகிற இடத்துல இன்ச் டேப் வைங்க. இங்கே நெக்கு முடிகிற இடத்துல, அதாவது நம்ம டாட் பிடிச்சிருப்போம்ல, அதுக்கு மேலே நம்ம நெக்கு முடியும், அதில் இன்ச் டேப் வச்சு இப்படி கரெக்டாக எடுத்து பார்த்தா 8.5 இன்ச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 6 இன்ச் இருக்குது சரிங்களா. இப்போது 8ல் 6 இன்ச் போனால் 2.5 இன்ச்சு, அதான் என்னோடய கழுத்தகலம் சரிங்களா. எனக்கு இப்படியும் பார்க்க தெரில அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டாக அதை ஃபோல்ட் பண்ணிக்கிங்க. அந்த ஷோல்டரும் கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இன்ச்சு டப்பை இந்த கார்னரில் வைங்க. வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதை நேராக வச்சுக்கோங்க சரிங்களா. நேராக வச்சு பார்த்தீங்கன்னா அந்த எல் ஷேப் இருக்குது, 2.5 இன்ச்சில் முடியுது சரிங்களா. இந்த மாதிரி எனக்கு பார்க்க தெரியல, அதாவது 2 மெத்தட் சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு இங்கேருந்து அளந்து பார்த்து இதே அளந்து பார்த்து அதை மைனஸ் பண்ண சொன்னேன். எனக்கு அது பார்க்க தெரில அப்படின்னா இங்கே எல் ஷேப் மாதிரி இன்ச்சு டேப் வச்சு அளந்து பாருங்கள். அப்படியும் பார்க்க தெரில அப்படின்னா இன்னொரு மெத்தட் என்னென்னா, நம்ம ப்ளவுஸ் இப்படி விரித்து வச்சுட்டு நம்ம ஊக் மாட்டோம்ல, அந்த இடத்துல நம்ம இன்ச்சு டேப் வச்சுக்கணும் சரிங்களா. இன்ச்சு டேப் வச்சு நம்ம இந்த ஆம்கோல் முடியுதில்ல, அது வரை நம்ம வந்து அளந்து பார்க்கணும் சரிங்களா. இது வந்து 8.25 முடியுது. என்னோடய ஜெஸ்ட் ஒன் வந்து 8.25 முடியுது சரிங்களா. இது லைனிங் ப்ளவுஸ்னால ஓரளவு தான் நம்மளுக்கு வந்து எக்ஸ்பெண்ட் ஆகும். நார்மல் ப்ளவுஸுங்கும் ரொம்ப இழுத்துகிட்டே இருக்கும் சரிங்களா. அதை ஓரளவு நீங்கள் கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் எடுங்க. எடுக்கும்போது உங்களோட மார்பு சுற்றளவு வந்து 9 இன்ச்சு வரை வந்துச்சுன்னா கழுத்தகலாம் 2.5 இன்ச்சு வைங்க. 9.5, 10 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா 2.25 வைங்க சரிங்களா. 10க்கு மேலே போகும்போது 3 இன்ச் வைக்கலாம் சரிங்களா. அந்த மாதிரி அளவு எடுத்துக்கோங்க. 9.5 இன்ச்சோட நீங்கள் 9.5, 9.25 வரை நீங்கள் வந்து 2.25 இன்ச்சு கழுத்தகலம் வச்சுக்கலாம். அதாவது நம்ம கழுத்தகலம் வைப்போம்ல, அது வந்து அதாவது 8.5, 8.25, 8.25, 9.25 கூட வச்சுக்கலாம் சரிங்களா. அது வரை நம்ம வந்து 2.5 இன்ச்சு கழுத்தகலம் வச்சுக்கலாம். 9.5, 9.25 போகும்போது 2.25 வந்து கழுத்தகலம் வச்சுக்கலாம். 10, 10.5 அந்த மாதிரி போகும்போது 3 இன்ச்சு கண்டிப்பாக வைக்கணும் சரிங்களா. இந்த அளவுக்கு இந்த மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ என்னோடய கழுத்தகலம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 8.25 இருக்குது. 8.25னா நம்ம வந்து 2.5 இன்ச்சு கழுத்தகலம் வச்சுக்கலாம் சரிங்களா. இப்போ கழுத்தகலம் வந்து இந்த கார்னர்லேருந்து எடுக்கிறேன். 2.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஷோல்டர் அளவு. இந்த ஷோல்டர் அளவு இருக்குது பார்த்திங்களா, அது இந்த தையல் முடியுதில்ல, இந்த தையல் முடிகிற இடத்துல பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது, எனக்கு 2 இன்ச்சு இருக்குது சரிங்களா. அந்த 2 இன்ச்சு நான் இந்த நெக் பாயிண்ட் மார்க் பண்ணோம்னா அது பக்கத்துலேயே நான் மார்க் பண்ணிக்குவேன். இதுதான் என்னோடய ஷோல்டர் சரிங்களா. இப்போ இதுக்கு வந்து சீம் அலவன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா நம்ம தையல் முடிகிற இடத்துல தான் நம்ம வந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்லீவும் நம்ம ஷோல்டரும் ஜாயின் பண்ணணும்னா அதுக்கு 1/2 இன்ச்சு வேணும் சரிங்களா. அப்படின்னா இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு நான் வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்காண்டி மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்து என்ன பார்க்கணும்னா நம்மளோட ஆம்கோல் அளவு சரிங்களா. இந்த ஆம்கோல் அளவு கண்டுபிடிக்கணும். இந்த ஆம்கோல் அளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ளவுஸில் சைடு இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ப்ளவுஸை விரித்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு லென்த் இருக்குல்ல, இந்த சைடு லென்த் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா நம்மளோட ஃபுல் லென்த் இருக்குது, ஃபுல் லென்த்தில் ஒரு பாதி தான் இந்த சைடு, அப்படின்னா மீதி இருக்க போர்ஷன் தான் நம்மளுக்கு வந்து
ஆம்கோல் லென்த்து சரிங்களா. அப்போ என்னோடய ஃபுல் லென்த் வந்து 13 இன்ச்சு சரிங்களா. இப்போ இதில் எவ்வளோ இருக்குன்னு நம்ம மெஷர்மெண்ட் பண்ணணும். இதை மெஷர்மெண்ட் பண்ணலாம், இல்லைன்னா அப்படியே பிடிச்சிக்கோங்க. இந்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணியிருக்கல இந்த முடிகிற இடம் அதையும் இங்கே கீழே முடியுது அதையும் இந்த 1 இன்ச் மார்க் 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்களா, அதில் இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்லீவ் முடிகிற இடத்துல கரெக்டாக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க சரிங்களா. இதுதான் என்னோடய ஆம்கோல் லென்த்து. என்னோடய ஆம்கோல் லென்த்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 இன்ச் இருக்குது சரிங்களா. இதுதான் என்னோடய ஆம்கோல் லென்த்து. அதாவது ப்ளவுஸோட பேக் லென்த்து இது. ஆம் லென்த்தை நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம இதில் வச்சு பார்த்தோம்னா எவ்வளோ வருதோ அதான் நம்மளோட ஆம் லென்த்து சரிங்களா. இப்போ நம்மளோட ரெடி அளவு தான் 5 இன்ச்சு. அப்போ நம்ம இதுக்கு சீமல் வடிச்சு கொடுக்கணும், அதுக்கு 1/2 இன்ச்சு. ஏன்னா நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணுவோம்ல அதுக்கு 1/2 இன்ச்சு. ஓகே, அப்படின்னா நம்ம 4 இன்ச்சு வரும் சரிங்களா. அந்த 4 இன்ச்சை இங்கே 13 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம்ல அதுலேருந்து நம்ம மார்க் பண்ணுறோம். மேலேருந்து கிடையாது, கீழேருந்து நான் வந்து 4 இன்ச்சு மார்க் பண்ணுறேன் சரிங்களா. இந்த 4 இன்ச்சை இங்கே ரேண்டமாக இங்கேயும் மார்க் பண்ணுறேன். எதுக்காகனா லைன் வந்து நம்மளுக்கு ஈவனாக வர்றதுக்காக. இப்போ மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த அளவு கரெக்டாக இருக்குன்னு பார்க்கலாம். இது எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 இன்ச் இருக்குது. அதே 5 இன்ச்சை இங்கேயும் மார்க் பண்ணிக்கிறேன். இது எதுக்காகனா நம்ம ஆம்கோல் பாக்ஸ் போடணும்னா அந்த பாக்ஸ் வந்து நேராக இருக்கிறதுக்காக இன்னும் மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே 5 இன்ச்சுனா இங்கே 5 இன்ச்சு சரிங்களா. அடுத்து இங்கே 4.5 இன்ச்சு, இந்த பக்கம் 4.5 இன்ச்சு போட்டுட்டு இப்போ வந்து ஆம்கோல் பாக்ஸ் வரைஞ்சிக்கிறேன். இப்போ இந்த 1/2 இன்ச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கோம்ல அதையும் இந்த 4.5 இன்ச்சையும் ஜாயின் பண்ணிட்டேன். அடுத்து இதையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணி ஆம்கோல் பாக்ஸ் போட்டுக்கலாம் சரிங்களா. இப்போ ஆம்கோல் வந்து பாக்ஸ் போட்டாச்சு. அடுத்து நம்மளோட ஜஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் சரிங்களா. ஜஸ்ட் ரவுண்ட் வந்து ஏற்கனவே உங்களுக்கு நான் இதில் சொல்லியிருக்கேன். இப்போ டபுளாக ஃபோல்ட் பண்ணும்போது பண்ணிக்கேன் சரிங்களா. இதுலேருந்து எடுத்தோம்னா ஒரு அளவு 8.5 இன்ச்சு, அந்த அளவு தான் என்னோட ஜஸ்ட் ரவுண்டு சரிங்களா. இப்படி இங்கேருந்து எடுத்தோம்ல கழுத்தாகலாம் கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ நம்ம வந்து இது ஃபுல்லாக ஒரு பாட்டு சரிங்களா. அந்த பாட்டில் தான் நம்ம நெக் வைடு அப்புறம் ஆம்கோல் அப்படிமா. அப்புறம் என்னோடய இது போக தான் மிச்சம் வந்து என்னோடய கழுத்தாகும் சரிங்களா. அப்போ இங்கேருந்து என்ன எடுத்தோம்னா அதான் என்னோடய ஜஸ்ட் ரவுண்டு 8.5 இன்ச்சு சரிங்களா. எங்கே எடுத்தேன்னா இங்கே எடுத்தேன். கழுத்தகலம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்தோம்ல. இந்த பேக் டாட் முடியுது, அதுக்கு மேலே என்னோடய நெக்கு முடியுது. அதை வந்து நல்லா அந்த தையல் இருக்குல்ல, இந்த தையலை இழுத்து வச்சு பார்க்கும்போது எனக்கு 8.5 இன்ச்சு வருது சரிங்களா. அந்த 8.5 இன்ச்சு தான் என்னோடய ஜஸ்ட் ரவுண்டு. அந்த 8.5 இன்ச்சை இங்கே ஃபோல்ட் பண்ணியிருக்கோம்ல, அன்ஃபோல்டு இருக்குல்ல, இதில் இருந்து கரெக்டாக அந்த ஆம்கோல் பாக்ஸ் இருக்குல்ல அதில் வந்து நான் வந்து மெஷர்மெண்ட் பண்ணிக்கிறேன். என்னோடய ஜஸ்ட் ரவுண்ட் வந்து 8.5 இன்ச்சு சரிங்களா. இப்போது இந்த கார்னர்லேருந்து 1 இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன். இந்த கார்னர்லேருந்து 1 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதுலேருந்து எவ்வளோ இருக்குது 4.5 இன்ச் இருக்குது. 4.5ல் பாதி எவ்வளவு 2.25 இன்ச்சு. அந்த 2.25 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த 2.25 இன்ச்சு இந்த 1 இன்ச்சு நம்மளோட ஜஸ்ட் ரவுண்டு. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஆம்கோல் வளைவு வரைஞ்சிக்கலாம். இது நீங்கள் ரஃப்பாக வரையலாம், இல்லை ஆம்கோல் ஸ்கேல் இருக்குன்னா அதை வச்சு ட்ரா பண்ணிக்கோங்க. நான் வந்து ரஃப் ஹேண்ட்லேயே வரைகிறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ ஆம்கோல் ரவுண்டு வரைஞ்சாச்சு. இது நம்ம கரெக்டாக தான் வரைஞ்சிருக்கோமா இல்லையா, அதாவது எப்படி செக் பண்ணணும்னா நம்மளோட அளவு ப்ளவுஸில் பேக் சைடு எடுத்துக்கோங்க. பேக் சைடில் இந்த ஆம் ரவுண்ட் இருக்குல்ல, இது எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு மெஷர்மெண்ட் எடுங்க சரிங்களா. கரெக்டாக இன்ச் டாப் இந்த ஷோல்டர் முடியுதில்ல ஜாயின் பண்ணியிருக்கோம்ல அதுலேருந்து நீங்கள் எடுத்துகிட்டே வரணும். என்னோடது பார்த்தீங்கன்னா 7.25 இன்ச் இருக்குது சரிங்களா. என்னோட ஆம் ரவுண்டு 7.25. அப்புறம் மொத்தம் எவ்வளோ வரும் 14.5 இன்ச்சு சரிங்களா. 14.5 பாதி தான் 7.25. என்னோடய ஆம் ரவுண்டு வந்து 7.25 இன்ச்சு இதில் இருக்குது சரிங்களா. இப்போ நம்ம இதில் எதில் செக் பண்ணணும்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கட்டிங்கு சரிங்களா. இங்கே 1/2 இன்ச் விட்ருக்குங்களா, இதுதான் 5 இன்ச். இதில் தான் நம்மளோட மெஷர்மெண்ட் வந்து 7.5 இன்ச்சு 7.25 இன்ச்சு வரணும் சரிங்களா. இது நம்ம கட்டிங் லைனு. அப்படி இதில் எவ்வளோ வரணும் 6.25 இன்ச்சு வரணும் சரிங்களா. 6.25 இன்ச்சு எப்படி வரும்னு சொல்கிறேன்னா, இப்போ நம்ம இதில் கட்டிங் போட்டுருவோம். இதில் தான் நம்மளோட ஸ்டிச்சிங் லைன் வரும் சரிங்களா. ஏன்னா இங்கேயும் 1/2 இன்ச்சு சீம் விட்டுருக்கோம், இங்கேயும் 1/2 இன்ச்சு சீம் விட்டுருக்கோம். இது வந்து நம்மளோட கட்டிங் ஏரியா.
இதுதான் நம்மளோட ரெடி அளவு சரிங்களா. இப்போ இதில் தான் நம்ம வந்து பார்க்கணும் என்னோட 7 இன்ச்சு வருதான்ட்டு சரிங்களா. இங்கேருந்து 1/2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி ஆம்கோல் வளைவு வந்து நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன் சரிங்களா. ஏன்னா நம்ம இதில் தான் தையல் போடுவோம். இது வந்து 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ் சரிங்களா. நம்மளோட ரெடி அளவு வந்து 5 இன்ச்சு. நம்ம வந்து 4.5 இன்ச்சு வந்து நம்மளோட கட்டிங் லைன் சரிங்களா, சீம் அலவன்ஸ். அப்போ இதில் வந்து நம்ம செக் பண்ணக்கூடாது. நம்ம ஆம்கோல் ரவுண்ட் வந்து 7.25 இன்ச்சு வருது அப்படின்னு செக் பண்ணக்கூடாது. இதில் தான் நம்மளோட ஸ்டிச்சிங்கில் தான் நம்ம வந்து செக் பண்ணணும் சரிங்களா. ஏன்னா நம்ம ஸ்டிச்சிங்கில் தானே மெஷர் பண்ணி பார்க்குறோம். இதில் தானே மெஷர் பண்ணி பார்க்குறோம். இது வந்து நம்மளோட ரா எட்ஜஸ், இது கட்டிங்கில் போயிடும் சரிங்களா. இதில் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தப்பாக வரும். நம்மளோட ஸ்டிச்சிங்கில் தான் நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுக்கணும் சரிங்களா. இப்போ நான் இதில் பார்க்குறேன், எனக்கு வந்து 7.25 இன்ச்சு இருக்கணும். கரெக்டாக இன்ச் பை இன்ச்சாக எடுங்க. எனக்கு 7.25 இன்ச்சு வருது சரிங்களா. அப்புறம் இன்னும் கொஞ்சம் நான் மேலே தள்ளி வரையணும் ஓகேங்களா. இந்த வளைவை என்ன கரெக்டாக ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே தூக்குறேன் சரிங்களா. அதை மேலே தூக்கும்போது இந்த 1/2 இன்ச்சும் நம்மளுக்கு வந்து மேலே வரும். இப்போ மெஷர்மெண்ட் எடுத்து பார்ப்போம். இப்போ பார்க்கும்போது 7.5 இன்ச்சு தான் வருது. அப்போ நம்ம இங்கேருந்து கார்னரில் 1 இன்ச்சு எடுத்தோம்னா இப்போ 1.25 இன்ச்சு எடுத்து பார்க்கலாம் சரிங்களா. இங்கேருந்து 1.25 இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணி இந்த நம்ம 4.5 பாதி 2.25 வச்சுங்களா அது. அப்போ நம்ம ஜஸ்ட் வந்து இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து வளைவு கொடுக்கலாம். இங்கேருந்து நம்ம வந்து 1 இன்ச் வச்சு பார்த்தோம். நம்மளுக்கு வந்து ஆம்கோல் வந்து 7.25 கிடைக்கல, 7.5 கிடைச்சிது. ஸோ இங்கேருந்து 1.25 இன்ச்சு வைக்க சரிங்களா. கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் கீழே இறக்கிட்டு வாங்க சரிங்களா. இப்போ 7.25 விட 7 இன்ச்சு 6.25 இன்ச்சுனா கீழே இறக்கிட்டே வரணும். 7.25 விட ஜாஸ்தியாக அந்த 7.25 8 இருந்ததுன்னா நம்ம வந்து மேலே தூக்கணும் சரிங்களா. அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு மெஷர்மெண்ட் கரெக்டாக கிடைக்கும். இப்போ நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுத்து பார்க்கலாம். இப்போ இது மேலே போயிட்டுனா அந்த 1/2 இன்ச்சும் நம்மளுக்கு மேலே போகும் சரிங்களா. இப்போ அளந்து பார்க்கலாம். நீங்கள் எங்கே மார்க் பண்ணிக்கோங்க கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 7.25 இன்ச்சு வருது சரிங்களா. இப்படி தான் நம்மளோட ஆம் ரோடு செக் பண்ணணும். நம்மளோட கட்டிங்கில் செக் பண்ணக்கூடாது, நம்மளோட ஸ்டிச்சிங் லைனில் தான் நம்ம வந்து செக் பண்ணணும். இப்போ நம்மளோட ஆம் ரோடு கிடச்சிட்டு இதில் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஓகே, இப்போ இது வரைஞ்சாச்சு சரிங்களா. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா நம்மளோட நெக் டீப்பு சரிங்களா. நெக் டீப் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். என்னோடய நெக் டீப் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நெக் டீப் அதாவது கழுத்து நீளம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா மேலேருந்து கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் சரிங்களா. ஸோ கீழேருந்து பாருங்கள் கரெக்டாக 5 இன்ச் இருக்குது சரிங்களா. 5 இன்ச்சுனா நம்ம கீழேருந்து பண்ணணும். கீழேருந்து பண்ணும்போது 5 இன்ச் வந்து ரெடி அளவு சரிங்களா. அப்புறம் மேலே வந்து ஒரு 1/4 இன்ச்சு விட்டால் தான் நம்மளுக்கு வந்து 5 இன்ச்சு கிடைக்கும். 5 இன்ச்சுனா 5 இன்ச்சுனா 5.25 வைக்கணும். 4.25 வருதுன்னா 5 இன்ச் வைக்கணும். 1/4 இன்ச்சு நம்ம வந்து மேலே கூட்டிக்கணும். கூட்டினா தான் நம்மளோட ரெடி அளவு கிடைக்கும் சரிங்களா. இப்போ மேலே 2 இன்ச் வச்சுருக்கோம். அதே 2 இன்ச்சு இங்கேயும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த நெக்லைனுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். நம்ம 1/4 இன்ச் விட்டுருக்கோம்ல அதை தான் ஜாயின் பண்ணணும் சரிங்களா. இப்போ நெக்லைனுக்கு பாக்ஸ் பண்ணிட்டேன். இது எல்லாமே ரெடி அளவு. கழுத்தளவு வந்து என்னோடது 2.5 இன்ச்சு. கழுத்து நீளம் வந்து பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு. நான் 5.25 இன்ச்சு வச்சுருக்கேன் சரிங்களா. அப்போனா இதில் ஒரு 1/4 இன்ச்சு விட்டால் தான் நம்மளுக்கு வந்து ரெடி அளவு 2.5 இன்ச்சு கிடைக்கும் சரிங்களா. இப்போ 1/4 இன்ச்சு மார்க் பண்ணி இதில் ஒரு பாக்ஸ் போட்டுக்குவேன். இங்கே கீழே வந்து நம்ம சீம் அலவன்ஸ் கொடுத்துட்டோம், இதில் கொடுக்கல சரிங்களா. இப்போ இதில் கட்டிங் பண்ணால் தான் நம்மளுக்கு 2.5 இன்ச்சு கிடைக்கும். 2.5 இன்ச்சில் அப்படியே கட் பண்ணிங்கன்னா 2.25 போயிடும், கழுத்து லூஸ் ஆயிடும் சரிங்களா. அதனால நம்ம வந்து 1/4 இன்ச்சு இங்கே சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ இந்த ரவுண்ட் எப்படி வரையணும்னா இந்த கார்னர் இருக்குல்ல இதுலேருந்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க மேலே.
அப்புறம் இந்த கார்னர்லேருந்து 3/4 இன்ச்சு இப்படி கிராஸாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஒரு வளைவு கொடுத்துருங்க. ஓகே, இதுதான் நம்மளோட கழுத்து வளைவு. ஓகேவா? இப்போ நம்ம 8.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். சீம் அலவன்ஸ் வந்து 2 இன்ச்சு கொடுத்துருக்கேன் தையலுக்காக. இப்போ அதே அளவை நான் கீழே கொடுத்துக்கிறேன். 8.5 இன்ச்சு, அப்புறம் ஒரு 2 இன்ச்சு, அப்புறம் மொத்தம் 10.5 இன்ச்சு. சரிங்களா? இந்த 10.5 இன்ச்சை ரெண்டையும் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ பேக் வந்து முடிஞ்சிச்சு. சரிங்களா? இப்போ இதை கட் பண்ணிடலாம். இந்த நெக் வளைவு கட் பண்ணும்போது சிசரோட எண்டில் வந்து நீங்கள் கட் பண்ணாதீங்க. சென்டர் இருக்குல்ல, அதில் வச்சு கரெக்டாக அட் டைமில் திருப்பிடுங்க. இல்லைன்னா உங்களுக்கு வந்து பிசுறு பிசுறாக வந்துடும். ஸோ அப்படியே வந்து கட் பண்ணிடுங்க. இப்போ எங்கெல்லாம் நாச்சு கொடுக்கணுமோ அங்கெல்லாம் கொடுத்துடணும். கீழே வந்து நம்ம ராய்ஜஸ் கட் பண்ண மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டோம்ல, அதே வந்து கட் பண்ணிடலாம். இப்போ இதே நம்ம கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்காண்டி ஒரு 1.5 இன்ச் விட்டு அதை நாச்சு விட்ருக்கேன். நம்மளோட ஜஸ்ட் ரவுண்ட் எவ்வளவோ அதுக்கு ஒரு நாச்சு பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ பேக் பார்ட் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து ஃப்ரண்ட் கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் கட் பண்ண முன்னாடி நம்ம வந்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு கிளாத் வந்து இப்போ சிங்கிள் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். அதை வந்து 4ஆக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ 4ஆக மடிச்சிருக்கேன். சரிங்களா? 4ஆக மடிச்சுட்டு கீழே வந்து இந்த ராய்ஜஸ் இருக்கு, அதனால அதுக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம். ஏன்னா கிளாத் இங்கே வந்து அன்ஈவனாக இருக்குது, அதனால அதை சமப்படுத்துறதுக்காண்டி கீழே ஒரு லைன் போட்டிருக்கேன். சரிங்களா? இப்போ இது வந்து லைனிங் இல்லாமல் தைக்க போகிறோம். அப்போனா கீழே வந்து 1 இன்ச்சு நம்ம வந்து ஹெம்மிங் பண்ணோம்னா அது போடுவோம். ஆனால் இதில் வந்து ராய்ஜஸ் இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த மாதிரி கரப்பீஸ் இருந்துச்சுன்னா நம்ம 1 இன்ச்சு வச்சுக்கலாம். எனக்கு ராய்ஜஸ் அதிகமாக இருக்கிறதுனால நான் 1.5 இன்ச்சு சீம் பண்ணுறேன். சரிங்களா? லைனிங்கில் கட் பண்ணுறீங்கன்னா 1/2 இன்ச் மட்டும் சீம் விட்டால் போதும், நம்ம அடித்து திருப்பிடுவோம். சரிங்களா? இது வந்து நான் வந்து காட்டன் பீஸ்னால 1 இன்ச்சு விடணும். ஆனால் எனக்கு வந்து ராய்ஜஸ் அதிகமாக இருக்கிறதுனால நான் 1.5 இன்ச்சு விடுவேன். இந்த ஸ்கேலோட வித்து பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சு. அதை அப்படியே நான் வந்து மார்க் பண்ணி நான் கோட் போட்டுக்கிறேன். என்னோடய ப்ளவுஸ் லென்த் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ப்ளவுஸ் லென்த் பார்த்திங்கன்னா 5 இன்ச் இருக்குது. சரிங்களா? அப்போனா 5 இன்ச்னால் நம்மளுக்கு வந்து 5.5 இன்ச் வரணும். ஏன்னா நம்ம வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணதுக்கு 1/2 இன்ச் வேணும். அப்போனா 5.5 இன்ச்சு. சரிங்களா? அந்த 5.5 இன்ச்சை நான் மார்க் பண்ணிக்கிறேன். இங்கேயும் ரேண்டமாக 5.5 இன்ச்சு வரைஞ்சிக்கிறேன். இப்போ ஸ்லீவ் லென்த்து நம்ம வந்து ட்ரா பண்ணியாச்சு. அடுத்து நம்ம வந்து கேப் லென்த் வரையணும். சரிங்களா? கேப் லென்த் வரைகிறதுக்கு பார்த்திங்கன்னா கேப் லென்த் வந்து நம்ம 3 இன்ச்சு வச்சா போதும். எதுக்கெலாம் அந்த 3 இன்ச்சு வைக்கணும் அப்படின்னா, கேப்னால் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம ப்ளவுஸில் சைடில் இருக்குது பார்த்திங்களா, இந்த பீஸ் தான் நம்மளுக்கு வந்து கேப். சரிங்களா? இதுதான் கேப் லென்த்துன்னு சொல்லுவாங்க. அந்த கேப் லென்த் வந்து யாருக்கு எவ்வளோ வைக்கலான்னு பார்த்திங்கன்னா, ஸ்லீவ் லென்த் வந்து 8.5 இன்ச்சு வரை நம்ம 3 இன்ச்சு வைக்கலாம். 9.5 போது நம்ம வந்து 3.5 இன்ச்சு வைக்கணும். சரிங்களா? இப்போ நான் வந்து என்னோடது 5 இன்ச்சுனால நான் வந்து 3 இன்ச்சு தான் வைக்கிறேன். நம்ம 5.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதில் வந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இங்கே 3 இன்ச்சு, இங்கே 3 இன்ச்சு. நான் 2 பக்கம் எதுக்கு மார்க் பண்ணுறேன்னா, அந்த கோடு வந்து நம்மளுக்கு கரெக்டாக கோணலாக வராமல் இருக்கிறதுக்காக நான் வந்து ரேண்டமாக மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்லீவ் லென்த் போட்டாச்சு. அடுத்து கேப் லென்த் வரைஞ்சாச்சு. சரிங்களா? அடுத்து என்ன வரையணும்னா, இதில் வந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க.
இது வந்து ஸ்லிம்மாக இருக்கவங்களுக்கு 1 இன்ச்சு, கொஞ்சம் ஃபேட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆம் பெருசுனால 1.5 இன்ச் வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ என்னோடய சைஸ் வந்து 32னால நான் 1 இன்ச் வச்சுக்கிறேன். அடுத்து நம்மளோட ஆம் ரவுண்டு வரையணும். சரிங்களா? ஆம் ரவுண்டு எதில் வரையணும்னா, நம்ம ஏற்கனவே பேக் பார்ட் கட் பண்ணியிருக்கோம்ல, அதில் பார்த்தீங்கன்னா கட்டிங் லைனில் என்ன இருக்கோ அந்த மெஷர்மெண்ட் தான் எடுக்கணும். அதாவது இங்கே கட்டிங் பட்டுக்கு வந்தீங்கன்னா இதில் எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்கோ அதை வந்து நம்ம இன்ச் டேப் வச்சு இன்ச்சாக நம்ம மெஷர் பண்ணி பார்க்கணும். ஷோல்டர் ஜாயின் 1/2 இன்ச் இருக்குது, அதை விட்டுட்டு அது கீழே வந்து மெஷர்மெண்ட் எடுத்து பாருங்கள். நம்மளோட ஸ்டிச்சிங்கில் வந்து மார்க் பண்ணக்கூடாது, மெஷர்மெண்ட் எடுக்கக்கூடாது, நம்மளோட கட்டிங் லைனில் தான் நம்ம வந்து எடுக்கணும். இப்போது இன்ச்சாக நான் வச்சு எடுத்து பார்க்கேன். பொறுமையாக எடுங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 6.25 இன்ச் இருக்குது. சரிங்களா? அந்த 6.25 இன்ச் நான் வந்து இதில் எடுக்கல, 1/2 இன்ச் சீம் இருக்குன்னு அதில் எடுக்கல, அந்த கட்டிங் லைனில் தான் எடுத்திருக்கேன். சரிங்களா? இப்போ இந்த 6.25 இன்ச்சை எங்கே எடுக்கணும்னா இதில் இருந்து இந்த கார்னரில் இருந்து நம்ம கேப்லன்னு தெரிஞ்சிருக்கோம்ல அதில் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். 6.25 இன்ச்சு, இது 6.25 இன்ச்சு, இது 1 இன்ச்சு. இப்போ இந்த 1 இன்ச்சையும் இந்த ஆம் ரவுண்டையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இது ரெண்டுக்குள்ளே மிட் பாயிண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். சரிங்களா? அதுக்கு டேப்பை இப்படி வச்சுட்டு பாருங்கள். வச்சு பார்த்துட்டு டேப்பை டபுளாக ஃபோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மிட் பாயிண்ட் கிடச்சிடும். சரிங்களா? மிட் பாயிண்ட் இருக்குது. இப்போ இந்த மிட் பாயிண்ட்லேருந்து மேலே 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து நம்ம மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம், அதுலேருந்து மேலே 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட ஆம்கோல் ஸ்கேல் இருக்குல்ல, அதை என்ன பண்ணணும்னா இந்த 1 இன்ச்சு இருக்குல்ல, அதுக்கு இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைனை தாண்டி போயிடக்கூடாது, அதுக்கு கீழே வரணும். சரிங்களா? இந்த 1 இன்ச்சு அப்புறம் இந்த 1/2 இன்ச்சு இது ரெண்டும் டச் ஆகிற மாதிரி ஒரு வளைவு கொடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா அந்த 1 இன்ச்சை டச், அந்த லைன் இருக்குல்ல அது டச் ஆன மாதிரி தான் நான் வளைவு கொடுத்துருக்கேன். அந்த லைனை தாண்டி போல் லைனுக்கு கீழே வரல, கரெக்டாக டச் ஆகிற மாதிரி இந்த 1/2 இன்ச்சில் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ இந்த ஆம்கோல் ஸ்கேலை அப்படியே வந்து ரிவர்ஸாக திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த 1/2 இன்ச்சையும் நம்ம ஆம் ரவுண்ட் இருக்குல்ல அதையும் வந்து ஜாயின் பண்ணிக்கணும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இதுவும் இந்த லைனை டச் ஆகணும், இதோட சேர்த்து ஜாயின் ஆகணும். சரிங்களா? இப்படிதான் ஸ்லீவ் பேட்டர்ன் ட்ரா பண்ணணும். சரிங்களா? இந்த லைனுக்கு தொட்டி வரக்கூடாது, லைனுக்கு மேலே வரக்கூடாது, லைட்டாக கீழே வந்தால் போதும். சரிங்களா? இப்போ இது நம்ம கரெக்டாக ட்ரா பண்ணியிருக்குமா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். நம்ம 6.25 இன்ச்சு வச்சோம், அந்த 6.25 இன்ச்சு வருதுன்னு பார்க்கலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 6.25 இன்ச் இருக்குது. சரிங்களா? இப்போ மார்க் பண்ணியாச்சு. அடுத்து நம்மளோட சீம் அலவன்ஸ் நம்ம பேக்கில் எவ்வளோ கொடுத்தோம்? 2 இன்ச்சு கொடுத்தோம். அதே இங்கே 2 இன்ச்சு கொடுத்தோமா சீம் அலவன்ஸ் தையலுக்காக, அதே 2 இன்ச்சை இங்கேயும் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து நம்மளோட ஸ்லீவ் ரவுண்டு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். என்னோட ஸ்லீவ் ரவுண்டு 5.25 இன்ச் இருக்குது. சரிங்களா? அந்த 5.25 இன்ச்சை கீழே நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ மார்க் பண்ணியாச்சு. இப்போது இந்த லைனையும் இந்த ஆம் ரவுண்டையும் ஸ்லீவ் ரவுண்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே நம்ம வந்து விட்டோம்ல 2 இன்ச்சு, அந்த 2 இன்ச்சையும் சீம் அலவன்ஸாக போட்டாச்சு. இதுதான் நம்மளோட ஸ்லீவோட பேட்டர்ன். சரிங்களா? இப்போ இதுக்கு வந்து இது வந்து பேக் வரும். சரிங்களா? நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து ஷேப் எடுக்கும்ல, அது எப்படி எடுக்கணும்னா இங்கே வந்து நம்ம சென்டர் மார்க் பண்ணோம்ல, சென்டர் மார்க் பண்ணலேருந்து கீழே வந்து இந்த லைனில் கீழே இருக்குல்ல, இதில் வந்து 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 1/2 இன்ச்லேருந்து கீழே ஒரு 1/4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது இங்கேருந்து இங்கே எடுத்த சென்டர் மார்க்கு, அந்த சென்டர் மார்க்லேருந்து இந்த லைனில் கீழே 1/2 இன்ச்சு மார்க் பண்ணுறோம். அந்த 1/2 இன்ச்சுக்கு கீழே நம்ம வந்து 1/4 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ ஆம்கோல் ஸ்கேலை இப்படி வச்சுக்கோங்க. சரிங்களா?
இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு தப்பாக வரும். ஸோ இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இந்த 1/4 இன்ச் இருக்குல்ல, இதையும் நம்மளோட அந்த 1 இன்ச் மார்க் இருக்குல்ல, அதையும் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கேல் அப்படியே ரிவர்ஸ் வச்சு இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃப்ரண்ட் பீஸ்க்கு வரும். சரிங்களா? எல்லாமே இந்த 1 இன்ச்சை டச் பண்ணணும். இந்த லைனுக்குள்ளே தான் வரணும், லைனை தாண்டி போயிடக்கூடாது. சரிங்களா? இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு, இது பேக்குக்கு. இதை கட் பண்ணும்போது உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து ஸ்லீவ் பேட்டர்ன் நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதை கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ராய்ஸை கட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக அந்த வளைவிலே வந்து கட் பண்ணுங்க. இப்போ சீமரம் சுத்தம்ல அதையும் கட் பண்ணிடலாம். இப்போ ப்ளவுஸோட சென்டருக்கு சிசர் கட் கொடுத்துக்கோங்க. நம்மளோட ஆம் ரவுண்ட் இருக்குல்ல, அதுலேயும் வந்து சிசர் கட் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ இந்த ஸ்லீவ் ரெண்டையும் விரித்து வச்சுக்கோங்க. விரித்து வச்சுட்டு இந்த ஃப்ரண்ட் ஷேப் எடுக்கலாம். நான் அந்த லைன் பண்ணியிருக்கோம்ல, அதை அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கரெக்டாக அந்த கார்னரில் வந்து கரெக்டாக அந்த வளைவுக்குள் வரணும். ஒரு மாதிரி ஸ்கொயர் டைப்லாம் வரக்கூடாது. கரெக்டாக அந்த மாதிரி மீன் ஷேப்பில் இருக்கணும். அதாவது மீன் சொல்லுவாங்க, இன்னும் அந்த மாதிரி எஸ் டைப்பில் இருக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம வந்து ஃப்ரண்ட்டுக்கு கட் பண்ணி எடுக்கணும். இப்போ அதை அடையாளப்படுத்துறதுக்கு ஒரு சிசர் கட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளோட ஸ்லீவ் பேட்டர்ன். சரிங்களா? இந்த 1 இன்ச்சுக்கும் நம்ம வந்து நாச் கொடுத்துக்குவோம். 1.5 இன்ச்சு விட்டேன் நான். அந்த 1.5 இன்ச்சுக்கும் நான் வந்து சிசர் கட் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்லீவ் முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம ஃப்ரண்ட் கட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணணும். ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து 2 பீஸ் வேணும். சரிங்களா? இப்போ மீதி இருக்க ஃபேப்ரிக்கில் நான் வந்து ஸ்லீவ் கட் பண்ணோம்ல, அந்த பார்ட்டை நான் வந்து வச்சுருக்கேன். சரிங்களா? இதில் வந்து ஸ்லீவ் கட் பண்ணேன். இப்போ கிராஸ் கட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா, கிராஸ் கட்டிங்க்கு எப்படி பேட்டர்ன் போடணும்னா, நம்ம ஏற்கனவே பேக் பார்ட் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பேக் பார்ட்டை இதோட சென்டர் இருக்குல்ல, அதாவது இந்த பேக் பார்ட் இருக்குது, இந்த ஷோல்டர் இருக்குல்ல, அதோட சென்டரும் இதோட சென்டரும் கரெக்டாக வர்ற மாதிரி இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து கிராஸ் கட்டிங்க்கு. சரிங்களா? இப்போ நேர் கட்டிங்னா நீங்கள் வந்து இப்படியே டைரெக்டாக வச்சிடலாம். இப்போ நான் கிராஸ் கட்டிங் போடுறதுனால கரெக்டாக இதோட சென்டரும் இந்த ஸ்லீவ் கட் பண்ணும்ல, அதோட சென்டர் அந்த கார்னர் பாயிண்ட் இருக்குல்ல, அதுவும் கரெக்டாக வர மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வச்சு பார்த்தீங்கன்னா அது ஷேப் கரெக்டாக ஸ்கேல் வச்சு பார்க்குறேன். கரெக்டாக வரல இன்னும், ஏன்னா இன்னும் க்ராஸாக தான் இருக்குது. ஸோ இன்னும் நான் வந்து கரெக்டாக வைக்கிறேன். இப்போ இதோட சென்டரும் கரெக்டாக இருக்குது. சரிங்களா? நீங்கள் நேராக வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகேவா? இதுதான் இது இப்படி தான் நம்ம கிராஸ் கட்டிங் போடணும். அதாவது ஸ்லீவ் கட் பண்ண பார்ட்டில் இந்த கார்னர் வச்சு கரெக்டாக வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ இந்த பேக் பார்ட்டில் நம்ம வந்து நம்மளோட ஆம்கோல் என்ன இருக்கோ அதை வரைஞ்சிக்கோங்க. அப்புறம் சைடு வரைஞ்சிக்கோங்க. அது அப்படியே வந்து நம்ம ட்ரேஸ் எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்து நம்மளோட நெக்கு முடியல, அதையும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்மளோட ஜஸ்ட் ரவுண்ட் எங்கே முடியுதோ அதுக்கு வந்து நாச் போட்டிருக்கோம்ல, அதாவது சிசர் கட் பண்ணியிருக்கோம்ல, அதையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. இப்போ பேக் பார்ட் வந்து நம்ம அப்படியே எடுத்துடலாம். இப்போ கரெக்டாக அந்த லைனை வந்து லெவல் பண்ணிக்கிறேன். இந்த ஷோல்டர் ஜாயின்ட்க்கு 1/2 இன்ச்சு அதையும் நான் வந்து லைன் போட்டுக்கிறேன். ஆம்கோல் ரவுண்டு, அடுத்து சைடு லென்த்து. ஓகே, இப்போ எல்லாமே வரைஞ்சாச்சு. அடுத்து என்னன்னா நம்மளோட ஃப்ரண்ட் நெக் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஃப்ரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸு கரெக்டாக அந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த ஹூக் மாட்டோம்ல அந்த பார்ட் எடுத்துக்கோங்க. நம்ம கொக்கி மாட்டோம்ல அதில் மாட்டாதீங்க, அதில் வந்து மெஷர்மெண்ட் எடுக்காதீங்க. ஹூக் மாட்டுற பீஸ் இருக்கலாம், அதில் வந்து எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போது கரெக்டாக அந்த ஷோல்டர் இருக்குல்ல, அதில் இன்ச் டேப் வச்சுக்கோங்க. இன்ச் டேப் வச்சு நேராக வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ என்னோட அளவு எவ்வளோ இருக்குன்னு கரெக்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்கேல் இருக்குல்ல, அது முடிகிற இடத்துல வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 5 இன்ச் இருக்குது. சரிங்களா? எல் ஸ்கேல் கடையில் வந்து கிடைக்கும், ஸ்டேஷ்னரி ஷாப்பில் கிடைக்கும், இல்லை பட்டன் ஸ்டோர் தான் அங்கே கிடைக்கும், அங்கே வாங்கிக்கோங்க. அந்த எல் ஷேப் வச்சு எடுக்கும்போது உங்களுக்கு வந்து நெக்கோட நீளம் எவ்வளோ இருக்குதுன்னு நம்மளுக்கு கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஏன்னா சில ப்ளவுஸில் வந்து இப்படி ரொம்ப இறக்கமாக இருக்கும், அப்புறம் இழுக்க போயிட்டே இருக்கும், எக்ஸ்பெண்ட் ஆகும். சரிங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற இடத்துல நீங்கள் எல் ஸ்கேல் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது கரெக்டாக இன்ச் டேப்பை நேராக வச்சுருக்கேன். இதுதான் என்னோடய நெக்கு முடியுது. அதில் என்னோடய ஸ்கேல் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 இன்ச் இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி தான் நம்மளோட ஃப்ரண்ட் நெக் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ ஃப்ரண்ட் நெக் வந்து எவ்வளோன்னா 5 இன்ச்சு. இப்போ மேலேருந்து மார்க் பண்ணுறோம், அப்போனா 1/4 இன்ச்சு மைனஸ் பண்ணணும். சரிங்களா? அப்போனா 5 இன்ச்சுனா 5.25 இன்ச்சு. நம்ம பேக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீழேருந்து மெஷர்மெண்ட் எடுக்கணும். கீழேருந்து மெஷர்மெண்ட் எடுத்தால் நம்ம வந்து +1/4 இன்ச்சு பண்ணணும். சரிங்களா? நம்ம இது மேலே இன்ச்சு பண்ணும்போது 1/4 இன்ச்சு மைனஸ் பண்ணணும். அப்போனா நம்மளுக்கு வந்து ரெடி அளவு 5 இன்ச்சுனா நம்ம வந்து 5.25 இன்ச்சு வைக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ நெக்லைனுக்கு வந்து ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன். இது வந்து நம்மளோட ரெடி அளவு வந்து 2.5, ஆனால் நம்ம சீம் அலவன்ஸ் விட்டு தான் நம்ம வந்து இதை கட் பண்ணி இதை ட்ரேஸ் எடுத்துருக்கோம். சரிங்களா? அப்போனா இது 2.25 இன்ச்சு தான் இருக்கும். ஏன்னா இங்கே தான் 2.5, இது 2.25. அப்போனா இது எவ்வளோ இருக்குது? 2.25 இருக்கான்னு பார்க்கணும். சரிங்களா? 2.25 இருக்குது, நம்ம கரெக்டாக தான் ட்ரா பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ இந்த நெக் வளைவு எப்படி கொடுக்கலாம்னா இந்த கார்னர்லேருந்து 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு உங்களை ரஃப் ஹேண்டில் வரையினா வரையலாம், இன்னும் ஆம்கோல் ஸ்கேல் இருக்குல்ல அதை வச்சு நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? எனக்கு இன்னும் ஷேப்பாக வேணும் அப்படின்னா இங்கே ஒரு 1/2 இன்ச்சு, இந்த இங்கே 2.25 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம்னா இங்கே இருந்து நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு நம்மளோட ஷோல்டர் இருக்குல்ல அதுலேருந்து இங்கே ஒரு லைன் போட்டு வரைஞ்சிட்டு இங்கேருந்து 1/2 இன்ச் போட்டுக்கலாம். அதாவது எனக்கு இங்கே ஷேப்பாக வேணும், எனக்கு வந்து க்ளோஸாக வேண்டாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த இப்போ 2.25 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் போட்டிருக்கோம்ல அந்த 2.25லேருந்து 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்மளோட நெக் ஒயிட் இருக்குல்ல கழுத்தவளம் அதுலேருந்து அந்த 2.5 இன்ச்சை கரெக்டாக மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதுலேருந்து 1/2 இன்ச் எடுங்க. இந்த கார்னர்லேருந்து 1/2 இன்ச் எடுத்துக்கோங்க. 1/2 இன்ச் எடுத்து நீங்கள் வந்து கழுத்து வளைவு கொடுத்துக்கோங்க. சாரி, இங்கே இந்த கார்னருக்கு இங்கே 1/2 இன்ச். இது வந்து ஷேப் பண்ணி கொஞ்சம் ஷேப்பாக போகும், இது வந்து கொஞ்சம் க்ளோஸாக வரும். சரிங்களா? அவங்க எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து நெக்லைன் வரைஞ்சாச்சு. அடுத்த ஆம்கோலுக்கு வந்து நம்ம ஷேப் எடுக்கணும்ல, அதுக்கு என்ன பண்ணலாம்னா நம்மளுக்கு வந்து இங்கேருந்து 4.5 இன்ச்சு தான் நம்ம எடுத்தோம். அதாவது பேக் பார்ட்டில் ஆம்கோல் லென்த்து 4.5 இன்ச்சு எடுத்தோம். சரிங்களா? 4.5 இன்ச்சில் பாதி தான் 2.25 இன்ச்சு. அதே 2.25 இன்ச்சை இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. 2.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இது நம்மளோட ஜஸ்ட் ரவுண்ட் 8.5 இன்ச்சு முடியுது. இதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு. சரிங்களா?
1/4 இன்ச்சு ஷேப் கொடுத்தா போதும். 1/2 இன்ச்சு இந்த மாதிரிலாம் வேண்டாம், கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சு போதும். ஓகே, இப்போ 1/4 இன்ச்சு வரைஞ்சாச்சு. இப்போ நம்மளோட ஜஸ்ட் ரவுண்ட் வந்து 8.5 இன்ச்சு இருக்குது. இதில் வந்து நம்மளோட ஆம்கோல் வளைவு எவ்வளோ இருந்துச்சு கட்டிங்கில், நம்மளுக்கு வந்து 6.25 இன்ச்சு இருந்துச்சு. சரிங்களா, இப்போ நம்ம வந்து 1/4 இன்ச்சு நம்ம குழிவாக வரைஞ்சனால நம்மளுக்கு வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா, ஏன்னா இதில் டாட் வேறு ஒரு 1/2 இன்ச்சுக்கு பிடிப்போம், ஆம்கோலில் டாட் பிடிப்போம்ல. அப்படின்னா 6.25 எனக்கு ஒரு 1/2 இன்ச்சு எச்சா வேணும். அப்புறம் எவ்வளோ வரும்னா 7.25 இன்ச்சு வரும். அப்புறம் இந்த வளைவை நான் வந்து அளந்து பார்க்கும்போது எனக்கு 7.25 இன்ச்சு இருக்கணும். சரிங்களா, இப்போ நான் இதை அளந்து பார்க்குறேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 7.25 இன்ச்சு இருக்குது. சரிங்களா, இந்த 7.25 இன்ச்சு இருந்தால் தான் நான் இங்கே 1/4 இன்ச்சு டாட் பிடிப்பேன், 1/2 இன்ச்சு. சரிங்களா, அதை பிடிச்சது போக எனக்கு ஜஸ்ட் ரவுண்ட் வந்து 8.5 இன்ச்சு வரும். சரிங்களா, அப்போ நான் இங்கே நம்ம மார்க் பண்ணும்போது இங்கே ஒரு 1/2 இன்ச்சு பண்ணிக்கணும். சரிங்களா, 1/2 இன்ச்சு நாங்கள் மார்க் பண்ண சொல்லியிருக்கல, அந்த மார்க் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம இங்கே ஷேப் பிடிக்கிறதுனால இங்கே ஒரு 1/2 இன்ச்சு வேணும். இப்போ நீங்கள் அளந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7.25 இன்ச்சு இருக்குது. சரிங்களா, அதாவது இந்த 7.25 இன்ச்சு எதுக்காகனா நம்மளோட ஆம் ரவுண்டு வந்து பேக்கில் வந்து நம்ம வந்து 1.25 இன்ச்சு மார்க் பண்ணி இது லைன் வரையும் போது 6.25 இன்ச்சு இருந்துச்சு. சரிங்களா, இப்போ நம்ம வந்து இதில் வந்து ஷேப் கொடுக்கறதாண்டி ஒரு 1/4 இன்ச்சு இறக்கிட்டோம். சரிங்களா, 1/4 இன்ச்சு இறக்குனா நம்மளுக்கு வந்து எவ்வளோ இருக்குன்னா 1/4 இன்ச்சு இறக்கும்போது 7 இன்ச்சு இருக்குது. அப்போ ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்துக்கணும். ஏன்னா நம்ம 1/4 இன்ச்சு டாட் பிடிப்போம். அப்போ 6.25 நம்ம ப்ளஸ் 1/2 இன்ச்சு சேர்க்கும் போது 7.25 இன்ச்சு வரும். அந்த 7.25 இன்ச்சு இதில் கரெக்டாக வரும். சரிங்களா, இதில் 1/2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கேருந்து நம்மளோட சீம் அலவன்ஸ். சரிங்களா, அப்போனா அங்கே 2 இன்ச்சு வச்சோமா, அதே 2 இன்ச்சு இங்கே வச்சுக்கணும். இங்கே 8.5 இன்ச்சு இருக்குல்ல, இதுலேருந்து இருக்கக்கூடாது, நம்ம 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம்ல, அதுலேருந்து 1/2 இன்ச்சு 2 இன்ச்சு சீம் அலவன்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ ஆம்கோலில் உங்களுக்கு எந்த டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ இது முடிஞ்சிடுச்சு. சரிங்களா, அடுத்து நம்மளோட சென்டர் டாட் கண்டுபிடிக்கணும். சென்டர் டாட் கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ளவுஸில் கிராஸ் கட்டுக்கும் போது நம்மளுக்கு மெஷர்மெண்ட் எடுக்கும்போது இழுக்க பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா, இது லைனிங் ப்ளவுஸ்னால ஓரளவு எக்ஸ்பெண்ட் ஆகுது. இதுவே நார்மல் ப்ளவுஸ் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ தான் இழுத்தாலும் வந்துக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும், எவ்வளோ வைக்கிறது அப்படின்ட்டு கன்ஃபியூஸ் ஆகும். சரிங்களா, அதுக்கு என்ன பண்ணலான்னா பேக் லென்த்லேருந்து ஒரு 1 இன்ச்சை மைனஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய பேக் லென்த் எவ்வளோன்னா 13.5 இன்ச்சு. 13.5 இன்ச்சில் 1 இன்ச்சு மைனஸ் பண்ணால் 12.5 இன்ச்சு. இந்த 12.5 இன்ச்சை நான் இங்கே வைக்கிறேன். ஓகே, இப்போ இங்கேருந்து நான் 12.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா, இந்த 12.5 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுடலாம். இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு. சரிங்களா, இப்போ இதுக்கு வந்து இது நம்மளோட ரெடி அளவு. ஓகே, அதுக்கு கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து தையலுக்காண்டி வரணும். ஏன்னா கீழே நம்ம பெல்ட் ஜாயின் பண்ணோம்ல, அதாவது பட்டி ஜாயின் பண்ணோம்ல, அதுக்கு 1/2 இன்ச்சு தேவைப்படும். ஸோ அதை வந்து அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு கொடுத்து இன்னொரு லைன் போட்டுக்கிறேன். ஓகேவா, இப்போ நான் வச்சு பார்க்க என்னோட அளவு ப்ளவுஸில் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். இப்போ இந்த சென்டர் டாட் இருக்குல்ல, அதையும் இந்த ஷோல்டர் ஜாயின் இருக்குல்ல, அதோட சென்டரையும் நம்ம வந்து பிடிச்சு வச்சு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. சரிங்களா, இதுதான் என்னோட சென்டர் டாட் மெஷர்மெண்ட்டு. அளவு ப்ளவுஸில் கொடுக்குற அளவு எனக்கு எடுக்க தெரில அப்படின்னா நம்ம பேக் லென்த் எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணி 1 இன்ச் மைனஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய பேக் லென்த் வந்து 13.5 இன்ச்சு. சரிங்களா, அதாவது ரெடி அளவு இருக்குல்ல, அது வந்து 13.5 இன்ச்சு. ஷோல்டர் ஜாயினோட சேர்த்து நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்காதீங்க. நம்மளோட ரெடி அளவு வந்து 13.5 இன்ச்சு. 13.5 இன்ச்சில் 1 இன்ச்சு மைனஸ் பண்ணியிருக்கேன்.
அப்போ நான் 12 இன்ச்சு இங்கேருந்து மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டிருக்கேன். கீழே வந்து நம்ம பட்டி ஜாயின் பண்ணதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு நான் விட்டுருக்கேன், விட்டு லைன் போட்டிருக்கேன். சரிங்களா, இதாவது என்னோடய சென்டர் டாட்டோட லென்த்து. சரிங்களா, இப்போ நம்ம வந்து வரைஞ்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இந்த லைன் இருக்குல்ல, இங்கேருந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணிப்போம். சரிங்களா, அடுத்து இந்த டாட் கண்டுபிடிக்கணும். இந்த டாட் கண்டுபிடிக்கிறதுக்கு அளவு ப்ளவுஸில் இந்த பட்டிக்குள்ள எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். இது எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா 3 இன்ச் இருக்குது. சரிங்களா, 3 இன்ச்சுன்னா நம்மளுக்கு வந்து இங்கே வந்து 1/2 இன்ச்சு தேவைப்படும். ஏன்னா நம்ம வந்து ஹூக் ஜாயின் பண்ணணும்ல, அப்படின்னா 3.25 இன்ச்சு வரணும். இந்த இடத்துல இதோட லென்த், இந்த சென்டர் டாட் பிடிச்சிருக்குல, அதாவது ப்ளவுஸில் சென்டர் டாட் பிடிச்சிருக்கு, இதோட லென்த்து பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு இருக்குது. 3 இன்ச்சு நம்ம அப்படியே வச்சு கட் பண்ணோம்னா நம்ம ஹூக் தைக்கும்போது 2.25 இன்ச்சு தான் வரும். அதனால் இங்கே ஒரு 1/4 இன்ச்சு வைக்கணும், ஏன்னா ஹூக் பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு. அப்புறம் 3.25 இன்ச்சு. சரிங்களா, அந்த 3.25 இன்ச்சை இப்போ 3 இன்ச்சை நாங்கள் மார்க் பண்ணியிருக்கேன். இங்கே ஒரு 1/4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க ஹூக்கு வைக்கிறதுக்காக. ஓகேவா, இது வந்து நம்ம ஹூக்கன்னு பட்டி வைக்கிறதுக்காண்டி நான் 1/4 இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ இங்கேருந்து 3.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இதுதான் சென்டர் டாட்டோட லென்த்து. சரிங்களா, இப்போ நம்மளோட சென்டர் டாட்டோட லென்த் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இந்த டாட் லென்த்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். அளவு ப்ளவுஸில் கொடுத்துருப்பாங்க 2.25 இன்ச் இருக்குது. சரிங்களா, நான் வந்து 2.5 இன்ச் வைக்கேன். எனக்கு வந்து 2.5 இன்ச் வச்சா கரெக்டாக இருக்கனால 2.5 இன்ச் வைக்கேன். அவங்க அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அதை வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த கீழே இருக்குல்ல, இங்கேருந்து 2.5 இன்ச்சுக்கு நான் வந்து நான் 2.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா கீழே வந்து நம்மளுக்கு தையலுக்கு போயிடும். சரிங்களா, பட்டி ஜாயின் பண்ணோம்ல, அப்புறம் மிச்சம் எவ்வளோ இருக்கணும் 2.5 இன்ச்சு. சரிங்களா, ஏன்னா நம்மளோட ரெடி அளவு தான் இந்த சீம் அலவன்ஸ். சரிங்களா, அப்புறம் இதுக்கு மேலே தான் நம்ம 2.5 இன்ச்சு மார்க் பண்ணணும். இப்போ இதோட லென்த்து கண்டுபிடிச்சாச்சு, இதோட லென்த்து கண்டுபிடிச்சாச்சு. இதோட லென்த்து எப்படி கண்டுபிடிச்சோம், நம்மளோட சென்டர் டாட் இருக்குல்ல, அதுலேருந்து 3 இன்ச்சு ஹூக் பட்டி ஜாயின் பண்ணதுக்காண்டி 1/4 இன்ச்சு. அப்புறம் இங்கேருந்து 3.25 இன்ச்சு மார்க் பண்ணி நான் ஒரு லைன் போட்டிருக்கேன். என்னோடய டாட் லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சு. அந்த 2.5 இன்ச்சு இதுக்கு மேலே தான் வச்சு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா, அப்புறம் 3 இன்ச்சு. ஏன்னா என்னோட ரெடி அளவு 2.5, பட்டி ஜாயின் பண்ணதுக்கு 1/2 இன்ச்சு, அப்புறம் 3 இன்ச்சு. சரிங்களா, இப்போ அதில் ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ லைன் போட்டாச்சு. அடுத்து டாட் இன்டேக் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அளவு ப்ளவுஸில் நீங்கள் திருப்பி பார்த்துக்கோங்க. இதில் எவ்வளோ இருக்குதுன்னா 1.25 இன்ச்சு இருக்குது. சரிங்களா, இந்த வித்து இருக்குல்ல, இது வந்து 1.25 இன்ச்சு இருக்குது. அந்த 1.25 இந்த பக்கம் 1.25 வச்சுக்குவேன், இந்த பக்கம் 1.25 இன்ச்சு வச்சுக்குவேன். ஓகே, இப்போ இந்த 1.5 இன்ச் இருக்குல்ல, அது அப்புறம் இந்த 1.25 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அது எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த டாட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கிராஸில் தான் நம்மளுக்கு வந்து 3 இன்ச் வந்துச்சு. சரிங்களா, அப்புறம் இந்த கிராஸ்லேருந்து நம்ம 3 இன்ச் மார்க் பண்ணணும். நம்ம வந்து இங்கேருந்து சொன்னேன், அப்படி கிடையாது. இங்கே 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம்ல, இங்கேருந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதிலேருந்து பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு மார்க் பண்ணணும். சரிங்களா, 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு வேறு மார்க்கர் வச்சு மார்க் பண்ணி காமிக்கேன்.
இப்போ இந்த எல்லோ கலர் மார்க் வச்சு பார்க் பண்ணிங்களா, அதுதான் கரெக்ட் மெஷர்மெண்ட்டு. சரிங்களா? இதில் என்னென்னா, இப்போ நம்ம வந்து ப்ளவுஸில் ஹூக் பட்டி இருக்குல்ல, அதாவது நம்ம ஹூக் மாட்டிருக்கோம்ல, அதில் தான் நம்ம வந்து டாட் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இதில் வந்து நம்ம கிராஸாக எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 3 இன்ச் இருக்குது. சரிங்களா? அந்த 3 இன்ச்சை அப்புறம் நம்ம கிராஸாக தான் நம்ம வச்சு எடுக்கணும். இந்த 1/4 இன்ச்சை விட்டுருங்க. விட்டுட்டு இங்கேருந்து 3/4 இன்ச்சு எங்கே இருக்கோ, 3 இன்ச்சு எங்கே இருக்கோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளோட டாட் இன்டேக் எவ்வளவு, அதாவது இந்த இடத்துல இது எவ்வளோன்னா 1/4 இன்ச்சு இருக்குது. சரிங்களா? அந்த 1/4 இன்ச்சை இங்கேயும் மார்க் பண்ணிக்கோங்க, அடுத்து இங்கேயும் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, அதாவது ப்ளவுஸில் ஹூக் பட்டியில் நம்ம அளக்கும்போது 3 இன்ச் இருக்குது. கிராஸாக எடுக்கும்போது அந்த கிராஸை நம்ம இங்கே வந்து 1.5 இன்ச் எடுத்தோம்ல, அதுலேருந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். நம்மளோட டாட் இன்டேக் பார்த்திங்கன்னா இங்கே 1/4, இங்கே 1/4, அப்புறம் 1/4 3 வரும். சரிங்களா? சாரி, 2.5 இன்ச் வரும். 2.5 இன்ச் வரும். அந்த 2.5 இன்ச்சை இங்கே நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதாவது இங்கேருந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அந்த 3 இன்ச்லேருந்து இங்கே 1/4, இதில் 1/4 எடுத்துருக்கேன். இதுதான் நம்மளோட சென்டர் பாயிண்ட்டு. சரிங்களா? ஓகே, இப்போ வரைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் என்னோடய டாட் லென்த் எவ்வளோன்னா 3 இன்ச்சு, அதாவது 2.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ், அதாவது கீழே நம்ம பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு, அப்போனா 3 இன்ச்சு. அந்த 3 இன்ச்சுக்கு இப்போ லைன் போட்டுருவேன். சரிங்களா? இப்போ இந்த 1/4 இன்ச் இருக்குல்ல, அதையும் வந்து இந்த கோன் ஷேப்பில் வரைஞ்சிக்கலாம். இதுதான் நம்மளோட சென்டர் டாட். சரிங்களா? நான் வந்து இங்கேருந்து 3 இன்ச் எடுக்க சொன்னேன், அப்படி எடுக்காமல் இந்த கிராஸாக வந்து 3 இன்ச் எடுத்துக்கோங்க. இதுலேருந்து 1/4, இதுலேருந்து 1/4 எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இங்கேருந்து என்னோடய டாட் லென்த்து 2.5 இன்ச்சு, இங்கே 1/2 இன்ச் வந்து பட்டி ஜாயின் இருக்கனால 3 இன்ச்சு வரைஞ்சி இந்த கோன் ஷேப் வரைஞ்சாச்சு. சரிங்களா? இப்போது இந்த 1.5 இன்ச் இருக்குல்ல, இந்த 1.5 இன்ச்சு இந்த 3 இன்ச் இருக்குல்ல, அதை ஜாயின் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 இன்ச் இருக்குது. சீம் அலவன்ஸ் ஹூக் ஜாயின் பண்ணதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு. சரிங்களா? இப்போ கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்து நம்ம இந்த லென்த் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இந்த லென்த் எவ்வளோ கண்டுபிடிக்கணும்னா, ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ப்ளவுஸில் ஃப்ரண்ட் சைடில் நம்மளோட பட்டி முடியுதில்ல, அதாவது பட்டி ஜாயின் பண்ணிக்க அந்த இடமும் ஆம்கோல் முடியுதில்ல, அந்த இடத்தையும் நீங்கள் மெஷர் பண்ணிக்கோ. பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். அதாவது ப்ளவுஸில் ஃப்ரண்ட் பார்ட்டில் இந்த பார்ட்டு. சரிங்களா? இது எவ்வளோ இருக்குன்னு நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து பார்க்கலாம். கரெக்டாக எனக்கு 6.25 இன்ச் இருக்குது. சரிங்களா? அந்த 6.25 இன்ச்சை நான் கீழே வந்து 1/2 இன்ச்சு ஸ்லீவ் ஜாயின் பண்ணது போயிடும். சரிங்களா? சீம் அலவன்ஸ் இருக்குல்ல, இதில் ஸ்டிச்சிங் வரும். அப்படின்னா அதுக்கு கீழே தான் நம்ம வந்து ஸ்டிச்சிங் லைனை விட்டு தான் நம்ம வந்து மார்க் பண்ணோம். இது ஸ்டிச்சிங் லைனை, அதுலேருந்து தான் எனக்கு வந்து 6.25 இன்ச்சு. அப்புறம் நம்ம ஸ்டிச்சிங் எதில் போடுவோம், இதில் தான் போடுவோம். அப்புறம் இதிலேருந்து 6.25 இன்ச்சு, அப்புறம் எனக்கு வந்து 6 இன்ச்சு, ஏன்னா கீழே வந்து நம்ம பட்டி ஜாயின் பண்ணதுக்கு. சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த டாட் இருக்குல்ல, இதையும் நம்மளோட 6 மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதையும் ஜாயின் பண்ணிக்கணும். ஓகே, இதுதான் என்னோடய ஃப்ரண்ட் பார்ட்டு. சரிங்களா? இப்போ அடுத்து என்ன டாட் கண்டுபிடிக்கணும்னா, நம்மளோட ஹூக் பட்டி டாட் இருக்குல்ல, சைட் டாட்டு, அது எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கேருந்து எனக்கு 1.5 இன்ச் இருக்குது. சரிங்களா? நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, இந்த சென்டர் டாட் பண்ணியிருக்கீங்களா, அதுலேருந்து மேலே ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி அதில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. கரெக்டாக நேராக ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த கார்னர்லேருந்து ஒரு 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து அளவு ப்ளவுஸில் உள்ள மார்க் கிடையாது, இது நம்மளாக போடுறது. சரிங்களா? இங்கேருந்து 1.25 இன்ச்சு. இது வந்து 28, 30 அந்த சைஸ்க்கு வந்து நம்ம 1 இன்ச்சு விட்டால் போதும். 32
இந்த மாதிரி 32 36 போகும்போது நம்ம வந்து 1.25 வைக்கலாம். 40 இந்த மாதிரி போகும்போது 1.5 இன்ச் வச்சுக்கலாம். சரிங்களா? இங்கேருந்து நான் வந்து 1.25 வைக்கிறேன். இதுலேருந்து 1.25, இங்கேருந்து 1.25 இன்ச். இது ஆம்கோல் இருக்குது. சரிங்களா? இப்போ இதில் நம்ம 1/4 இன்ச்சு பிடிப்போம், இதில் 1/4 இன்ச்சு பிடிப்போம். அடுத்த ஆம்கோலுக்கு எப்படி வரையணும்னா கரெக்டாக அந்த கோன் ஷேப் இருக்குல்ல, இந்த கோன் ஷேப்பில் ஸ்கேல் வச்சுக்கோங்க. ஸ்கேல் வச்சுட்டு நம்ம ஆம்கோல் பாயிண்ட்டை கரெக்டாக இதில் ட்ரா பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளோட ஆம்கோல் டாட். ஓகே, இதில் எவ்வளோ பிடிக்கணும்? 1/4 இன்ச்சு 1/4 இன்ச்சு. இங்கே அரைஞ்சு போகிறதுனால தான் நம்ம வந்து எச்சா 1/2 இன்ச்சு வச்சுருக்கோம். சரிங்களா? ஃப்ரண்ட்டுக்கு அப்போ தான் நம்மளோட ஜஸ்ட் வந்து கரெக்டாக வரும். இப்போ ஃப்ரண்ட்டு முடிஞ்சிச்சு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து இந்த பெல்ட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். சரிங்களா? நம்ம சைடில் மார்க் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இப்படி கிராஸாக போகுது. சரிங்களா? இந்த பெல்ட் இருக்குல்ல, அந்த பெல்ட் பட்டி பீஸு, அந்த பட்டி பீஸு நம்ம வந்து இந்த பாட்டு தான் நம்ம வந்து இங்கே ட்ரா பண்ணிகிட்ருக்கோம். அப்படி தானே? அதாவது இந்த வளைவாக இருக்குல்ல, இந்த பாட்டு தான் நம்ம வந்து வரைஞ்சிருக்கோம். அப்போ இது எவ்வளோ இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். இது எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 7 இன்ச்சு இருக்குது. சரிங்களா? இந்த 7 இன்ச்சு இங்கே வரணும். 7 இன்ச்சு இங்கே வரணும்னா இந்த இடத்துல இந்த 1/4 இன்ச்சு விட்டுருங்க. இது வந்து ஹூக் ஜாயின் பண்ணுறதுக்கு. சரிங்களா? நம்ம ரெடி அளவு இந்த இருக்குது. இங்கேருந்து இங்கே வரை எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இங்கேருந்து என்னோட அளவு 3 இன்ச்சு இருக்குது. அந்த 3 இன்ச்சை இது வந்து ஏன்னு வச்சுக்கோங்க, இது பின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இங்கேருந்து ஏ அளவு 3, அந்த 3 இன்ச்சை அப்படியே இந்த பியில் வைங்க. பியில் வச்சுட்டு இந்த லைனில் என்னோடய 7 இன்ச்சு எங்கே இருக்கோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளோட சீம் அலவன்ஸ் விடணும், 2 இன்ச்சு. சரிங்களா? நம்மளோட பேக்கில் எவ்வளோ எங்கே முடிஞ்சுது, இங்கேயே முடிஞ்சிடுச்சு. சரிங்களா? நம்ம வந்து இங்கே வரையும் போது இங்கே நம்மளோட பெல்ட் எவ்வளோ இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டு அங்கேருந்து சீம் அலவன்ஸ் விடணும். இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த 1/4 இன்ச்சு மறந்துடாதீங்க, அதோட சேர்த்து தான் நம்ம கட் பண்ணணும். இப்போ ஃப்ரண்ட்டு கட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட்டுக்கு எங்கெல்லாம் நம்ம டாட் பிடிக்குமோ அங்கெல்லாம் வந்து சிசர் கட் கொடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் பார்ட் முடிஞ்சிச்சு. அடுத்து பட்டி கட் பண்ணணும். சரிங்களா? அது எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டி கட் பண்ணணும். பட்டி கட் பண்ணுறது எப்படி கட் பண்ணணும்னா, நம்ம வந்து பட்டி வந்து நல்லா க்ரிப்பாக இருக்கணும். ஸோ என்ன பண்ணணும்னா நம்ம வந்து மொத்தம் 3 பீஸ் வைக்கணும். சரிங்களா? அதாவது இந்த பட்டி பீஸில் இது உள்ளே பார்த்தீங்கன்னா 3 பீஸ் இருக்கணும். சரிங்களா? இன்னும் எனக்கு க்ரிப் வேணும்னா நீங்கள் 4 பீஸ் வைக்கலாம். மேக்ஸிமம் 3 பீஸ் போதும். இப்போ லைனிங்னா உள்ளே வந்து 2 லைனிங் கிளாத்து, மேலே வந்து ஒரு சிங்கிள் கிளாத் வச்சுருக்கோம். சரிங்களா? இப்போ நார்மல் கிளாத் அப்படின்னா நம்ம வந்து
3 பீஸுமே வந்து நார்மல் கிளாத்தே வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிளாத் வந்து இருக்குது, அதனால் நான் 2 கிளாத் வந்து இந்த மெயின் கிளாத் வச்சுக்கிடுவேன். ஒரு கிளாத் வந்து வேறு ஏதாச்சும் கிளாத் இருந்தால் அதில் கட் பண்ணி வச்சுக்குவேன். சரிங்களா? இப்போ வந்து இது டபுளாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். அதாவது 1 2 3 4 பீஸ் இருக்குது. சரிங்களா? இந்த 4 பீஸை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். அதாவது 1 2 3 4 பீஸ் இருக்குது. இந்த பக்கம் 2 இந்த பக்கம் 2, அப்புறம் உள்ளே ஒரு கிளாத் கொடுக்கணும். அது வேறு கலர் கிளாத் வந்து நம்ம கட் பண்ணிக்குவேன். இப்போ என்ன பண்ணணும்னா பட்டிக்கு எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும்னா கீழே வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து நான் தையலுக்காக விடுறேன். இது வந்து ராயஜஸ்க்காக இல்லை, தையலுக்காக 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் விடுறேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 4.25 இன்ச் மார்க் பண்ணுறேன். சரிங்களா? இந்த 4.25 இன்ச் வந்து எல்லாருக்குமே வந்து பொதுவானது. எல்லாருக்குமே 4.25 இன்ச் வைங்க. சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சைடில் வந்து 3 இன்ச் வைக்கணும். இந்த 3 இன்ச் எப்படின்னா நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணியிருக்கோம்ல, அதாவது இந்த ஃப்ரண்ட்டு பேக் இருக்குது, அதை வந்து நம்ம ஆம்கோல் நேராக வச்சுக்கோங்க. சரிங்களா? கரெக்டாக அந்த ஷோல்டர் நேராக வச்சுக்கோங்க. இந்த ஆம்கோல் சேமாக வச்சுக்கோங்க. இப்போ கரெக்டாக நீங்கள் இப்படி ப்ளேஸ் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் அளந்து பாருங்கள். சரிங்களா? அளந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ச் இருக்குது. சரிங்களா? அதாவது இந்த பெல்ட், அதாவது நம்ம ஃப்ரண்ட்டு டாட் முடியுதில்ல அந்த பாட்டும் இது பேக் பாட்டு. சரிங்களா? அதையும் கரெக்டாக வச்சு இங்கே முடிகிற இடம் 2 இன்ச் இருக்குது. சரிங்களா? 2 இன்ச்சுனா நம்ம வந்து 2.5 இன்ச் வைக்கணும். ஏன்னா நம்ம வந்து கீழே பட்டி ஜாயின் பண்ணதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. சரிங்களா? அப்போனா 2.5 இன்ச்சு. 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இங்கேயும் 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கேருந்து தான் 4.25 இன்ச்சு, சாரிண்ணா, அதாவது கீழே நம்ம 1/2 இன்ச் விட்டுருக்கோம்ல, அதுலேருந்து தான் நம்ம 4.25 இன்ச்சு மார்க் பண்ணணும். நான் இந்த லைன்லேருந்து மார்க் பண்ணிட்டேன். சாரி, இந்த லைன்லேருந்து தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும். கீழேருந்தே 4.25 இன்ச்சு. சரிங்களா? 4.25 இன்ச்சு. இங்கே வந்து 2.5 இன்ச்சு. அதே மாதிரி இங்கேயே 2.5 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கிறேன். இப்போ இதோட மெஷர்மெண்ட் கண்டுபிடிச்சாச்சு. இதோட நீளம் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? நீளம் எவ்வளோ வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த போர்ஷன் தானே, இது நம்ம எவ்வளோ வச்சோம், 7 இன்ச்சு வச்சோம். சரிங்களா? இதை அளந்து பார்த்தோம்ல, ஃப்ரண்ட் பார்ட்டில் நம்ம கட் பண்ணும்போது இந்த பெல்ட் பீஸ், அதாவது நம்மளோட ஃப்ரண்ட்டு முடியுதில்ல, அது எவ்வளோ அளந்து பார்த்தோம், 7 இன்ச்சு இருந்தது. சரிங்களா? இப்போ இங்கேருந்து 3 இன்ச்சு வச்சோம். அந்த 3 இன்ச்சு அப்படியே ப்ளேஸ் பண்ணி இங்கே 7 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டோம். சரிங்களா? அந்த 7 இன்ச்சு தான் நம்ம வந்து இங்கே ட்ரா பண்ண போகிறோம். எதுக்காகன்னா நம்மளோட ஷேப் இங்கே தான் வரைகிறோம். ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா இப்படி நம்மளுக்கு கீழே வந்து குறுகி மேலே வந்து விரிஞ்சு போகுது. சரிங்களா? பாடி வந்து இப்படி விரிஞ்சு போகுது. அப்படின்னா நம்ம இந்த பாட்டு தானே இதில் கட் பண்ணுறோம். சரிங்களா? அப்படின்னா இதில் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தான் நம்ம வந்து பட்டி லென்த்தாக எடுத்துக்கணும். 7 இன்ச் இருக்குது. அப்புறம் அந்த 7 இன்ச்சை நான் இங்கே மார்க் பண்ணிவிடுவேன். மேலே 7 இன்ச்சு. அப்புறம் இது கீழே எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். கீழே பார்த்தீங்கன்னா 6.25 இன்ச்சு இருக்குது. சாரி, 6.5 இன்ச்சு இருக்குது. சரிங்களா? அந்த 6 இன்ச்சை கீழே நான் மார்க் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு வந்து கீழே வந்து 6.5 இன்ச்சு இருக்குது, மேலே வந்து 7 இன்ச்சு இருக்குது. அப்படின்னா மேலே 7 இன்ச்சு, கீழே 6 இன்ச்சு மார்க் பண்ணி நான் ஒரு லைன் போட்டுக்கிறேன். இப்போ சீம் அலவன்ஸ் எவ்வளவு, 2 இன்ச்சு. அந்த 2 இன்ச்சையும் நான் வந்து இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். 1.5 இன்ச்சு விட்டிங்கன்னா 1.5 இன்ச்சு வைங்க, 2 இன்ச்சு விட்டால் 2 இன்ச்சு சீம் அலவன்ஸ் விட்டாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா இங்கேருந்து நம்மளுக்கு எவ்வளோ முடிஞ்சுது, 3 இன்ச்சு முடிஞ்சுது. சரிங்களா? அந்த 3 இன்ச்சை இங்கேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இங்கே 4.25 இன்ச்சு மார்க் பண்ணல, அதாவது இந்த 1/2 இன்ச்சு சீம் இருக்கும்ல, இங்கேருந்து தான் 4.25 இன்ச்சு. சரிங்களா? இந்த லைன்லேருந்து 4.25 இன்ச்சு கிடையாது, கீழேருந்தே நம்ம மொத்த அளவே வந்து 4.25 இன்ச்சு எடுத்துருக்கோம். சரிங்களா? இது கிடையாது, இந்த அளவு தான் உண்டு. இப்போது இங்கே 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும், அதையும்
இந்த 4.25 இன்ச்சையும் நம்ம வந்து லைன் போட்டுக்கலாம். ஓகே, இது வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்குது. இதை லைட்டாக வந்து பெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கைட்டு பண்ண முடியலன்னா நம்மளோட ஆம்கோல் ஸ்கேல் இருக்குல்ல, அதில் வந்து கரெக்டாக வளைவு கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இதான் நம்மளோட பட்டி. இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப வந்து குழிவாக இருக்குது. நான் வந்து லைட்டாக பெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பட்டியும் வந்து ரெடி பண்ணியாச்சு. இது கரெக்டாக இருக்கா இல்லையாங்கிறத இதை வச்சு செக் பண்ணிக்கலாம். இதில் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், என்னென்னா இதில் 1/4 இன்ச்சு விட்டோம், இதில் 1/4 இன்ச்சு விடாமல் கட் பண்ணிட்டேன். நீங்கள் அதை வந்து 1/4 இன்ச்சு விட்டுட்டு கட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம அதில் ஹூக் மாட்டதுக்கு 1/4 இன்ச்சு விட்டோம்ல, இதில் வந்து நான் விடலை. நான் கொஞ்சம் இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். நீங்கள் இப்போ தைக்க பழகுறதுனால நீங்கள் வந்து இதில் 1/4 இன்ச்சு விட்டுட்டு அப்புறமா அந்த பட்டியோட லென்த் மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ப்ளவுஸோட பேக் பார்ட்டு, ஃப்ரண்ட்டு, பட்டி, ஸ்லீவு இது எல்லாமே நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா என்னோடய பேஜை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.